தொண்ணூறு பத்தில் வாசிக்கும் போது மனுஷனுடைய ஆயுஷ் நாட்கள் 70 வருஷம், வெள்ளத்தின் 80 வருஷம் இருந்தாலும் பாடு வேதனை தான். சில பேர் நினைக்கிறாங்க உலகத்தில் எப்படியோ அதை சாதனை பண்ணிடுவோம், இதை சாதனை பண்ணிடுவோம் அப்படி நினைக்காங்க. அது ஒன்றும் சாதனை பண்ண முடியாது. ஆண்டோடைய சித்தம் இல்லாமல், அப்படி தீர்மானம் இல்லாமல் யாரும் அசைய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு வாத்தியார் மாணவன்ட்டு கேட்குறாரு, ஏன்னா சினிமாக்கார் படத்தை வாங்கிட்டு வச்சிருக்கடா என்னென்னு கேட்டு சத்தம் போடுறாரு. அடுத்த நாள் அதே வாத்தியார் அதே படத்தை மேலே மாட்டுறாரு. பையன் கேட்குறான், ஐயா நேற்று என்ன கேட்டிங்களே, நீங்கள் இந்த படத்தை மேலே மாட்டுறீங்களே நீயான்னு கேட்குறான். அது உலகம். அந்த உலகத்தை வாழ்கிறனாவும் ஆண்டருக்கு என்ன சாதனை பண்ண போகிறோம், ஆண்டருக்கு என்ன சாதனை பண்ண போகிறோம். நேற்று ராத்திரி 11 மணி இருக்கும், ஒரு ஊழியக்கார மனைவி என்கிட்ட ஃபோன் பண்ணி, தாம்பரம் பக்கத்தில் திடீர்னு வீட்டுக்காரி ஒரு வாரத்துக்கு முன்னே இறந்துட்டார். என் பொண்ணும் நானும் நடு ரோட்டுக்கு வந்த மாதிரி வந்துட்டோம். 26,000 கட்டினா தான் பிள்ளை படிக்க முடியும் ஐயா. ஊழியக்காரன் வேதத்தில் வாசிக்கும், ஊழியக்கார சுகத்தை வரும்போது கர்த்தர் வேதத்தில் வாசிக்கிறோம். ஏன் இந்த பாடு, எந்த வேதனை, ஏன் இந்த கஷ்டம் நினச்சி பார்க்கவே முடியல. பொன்னை போயிருந்த எங்கள் ஆலயத்துக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் கழித்து வாங்க, பாடின்னு வரல, வந்த பிறகு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாலே போய் உட்காந்துட்டேன். பாடி வந்தாச்சு. வயசு 32 வயசு, மனைவிக்கு 29 வயசு, 3 வயசு கம்மி தான். அழகான குழந்தை. குடிச்சு 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 செத்து போயிட்டாங்க. குடிச்சு குடிச்சு பயங்கர குடி. மனைவி எவ்வளோ போராடி இருக்கா, எவ்வளோ சொல்லி பார்த்துருக்கா. அழகான மனைவி, நல்ல குழந்தை. 32 வயசு நிரம்பணும்னு அழகாக இருக்கான், ரொம்ப அழகாக இருக்கான். கேட்கவே இல்லை. வேதத்தில் வாசிக்கும் இல்லை. நீதிமொழிகள் 23 வாசிக்கும் போது 27, 28, 20 வசனத்தை வாசிக்கும் போது, ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள், யாருக்கு ரத்தங்களை கண்கள், மதுபானம் இருக்கிற இடத்தில் தங்கி திருத்தல் வேதத்தில் வாசியம் இல்லை. கிறிஸ்தவ குடும்பம். நான் போகிற உடனே ஐயா குருவான எனக்கு ஒரு பாடத்தை எடுத்து கொடுத்து இதை வாசிங்க ஐயான்னு சொன்னாங்க. இது என்ன பாடம்னா, 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்தில் நித்திரை அடைந்த நிமித்தம் துக்கிக்கிற மற்றவர்களுக்கு நான் துக்கமாக இருக்கக்கூடாது, இயேசு மரித்த பின்பு உயிரோடு பார்க்குறோமே அப்படின்னு பாடத்தை கொடுத்தாங்க. நான் பாடத்தை மாற்றி வாசிட்டேன். என்ன வாசிட்டேன்னா, லூக்கா 13ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது 5, 6, 7 வசனத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் ஒரு ஒரு உவமை சொல்கிறாரு. ஒரு மனுஷன் தோட்டம் வச்சுருந்தான், நடுவு ஒரு அத்தி மரத்தை வச்சுருக்கான். தோட்டக்காரன் வேலைக்காரன் கூட சொல்கிறேன், ஏண்டா 3 வருஷமாக அத்தி மரம் பார்க்கேன், ஒரு கனி கூட தரலையே, வெட்டி தூர போடு அப்படின்னு சொல்கிறான். வேலைக்காரன் சொல்கிறான், ஐயா இந்த வருஷம் இதை விட்டுருங்க, வெட்டி ஏறு போடலாம், தண்ணி பாய்க்கலாம், கனி கொடுத்தா பரவாயில்ல, கொடுக்கலாம் வெட்டி போடலான்னு சொல்கிறான். எது தான் வாசித்தேன். ஆண்டவர் எத்தனை வருஷமாக காத்திருந்தார், நீ மனம் மாற மாட்டிய, நீ மனம் மாறணும், மனம் மாற கடவுள் பிரியமாக வரணும். ஆண்டவர் எத்தனை வருஷம் காத்திருந்தார். இன்றைக்கி அநேகர் மாறுதில்லை. எவ்வளோ காரணம், குடிகாரன் கிறிஸ்தவன் தான், வேறு எவனும் இல்லை.
95% குடிக்கிறான்னா கிறிஸ்தவன் தான் குடிக்கான். ஒரு பயம் இல்லாத வாழ்க்கை, ஒரு ஒரு காரியமில்லாத வாழ்க்கை, கடவுளும் காரணம் கிருபையின் காலமாக இருக்கிறதுனால தான். ரொம்ப வேதனை, ரொம்ப வேதனை. மற்றவங்களும் பயப்படுறான். ஆண்டவர் அறியாத மக்கள் என்ன செய்கிறான்னா, இந்த கோயில் சொத்தை சாப்பிட்டா அழிஞ்சிருவோம், இவங்க உப்பு போடாமல் சாப்பிட்றான். திருச்சபை சொத்துன்னு சொன்னால் பிளாட் போட்டு விற்கிறான், பிளாட் போட்டு விற்கிறான். ஆண்டவனை பிளாட் போட்டுவான்னு நினைக்கிறதில்ல, நிறைய பேர் நினைக்கிறதில்ல. கடவுளை கூறு போட்டுவான்னு நினைக்கிறதில்ல. நானும் 5 வருஷம் எங்கள் சர்ச்சில், எங்கள் திருநெல்வேலியில் டைசனில் செக்ரட்டரியாக இருக்கேன். எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா யாரும் மாறுறது மாதிரி இல்லை. ஏன் மாறமில்லைன்னா, கரஸ்பாண்டாக வந்தால் என்ன சம்பாத்தியம் பண்ணணும், செக்ரட்டரியாக வந்தால் எந்த இடத்த விற்கலாம். இதுதான் மனுஷன் வாழ்றனுடைய. எத்தனை மிஷினரிகள் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீர் சிந்தி வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் 12:24 வாசிக்கும் போது, கோதுமை மணியானது பூமியை விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்தையான மிகுந்த பலனை கொடுக்கும். கோதுமை மணியில் எத்தனை மிஷினரிகள் விதைக்கப்பட்டிருக்காங்க ஐயா, எத்தனை மிஷினரி விதைக்கப்பட்டிருக்காங்க. யோசித்து பாரு. உன் பணம் உன்னை காப்பாற்றுமா, உன் படிப்பு உன்னை காப்பாற்றுமா, அழகு உன்னை காப்பாற்றுமா, வாங்குகிற ஃப்ளாட்டு உன்னை காப்பாற்றுமா? ஒன்றும் காப்பாற்றாது. வேதத்தில் வாசியம் இல்லை. நீதிமொழிகள் 10:22 வாசிக்கும் போது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். வேதனை கூட்ட வேதனை இல்லாத வாழ்க்கை வேணும்னு சொன்னால் ஆண்டுடைய அன்பு மாத்திரம்தான் பாதுகாக்க முடியும். ஆண்டு அன்பு மாத்திரம்தான் பாதுகாக்க முடியும். இன்றைக்கி அது போய் ஒன்று பாதுகாக்க முடியாது. நினைக்கிறதில்ல ஐயா, ரொம்ப வேதனை. ஐயா சொன்ன மாதிரி, நான் ஒரு காலத்தில் 120 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டின மனுஷன். நாங்கள் பிரதேஷ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரே குடும்பம், ஒரே கிச்சன் தான். எங்கள் தம்பி பாளையங்கோட்டில் எஸ்டிஎஸ் காலேஜில் கரஸ்பாண்டாக இருந்தால் செயல்பட முடியலை. கள்ளத்தனமாக பில் போட 10 லட்ச ரூபா சொத்தை, 10 லட்ச ரூபா பில்டிங் 80 லட்சம் கணக்கிடுத. இப்படி தான் வாழ்கிறான். ஒரு பயம் இல்லாத வாழ்க்கை. பயம் வேணும். மனுஷன் வாழ்க்கையில் பயம் இல்லைன்னு சொல்லி வாழ்ந்து புரோஜனம் இல்லை. உன் பிள்ளைகள் வாழ முடியாது. வேதத்தில் வாசிக்கம் இல்லை. சங்கீதம் 128 வாசிக்கும் போது, கர்த்தருக்கு பயந்து வழி நடக்கணும் பாக்கியவான், உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டோன்னு கனதும் திராட்சை செடியை போலும் பிள்ளைகள் பந்திய சுற்றி ஒரே ஒரு கன்றுகளைப் போலும் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படணும் ஜீவிதமாக ஆஸ்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோன்னு ஆஸ்வதிப்பார். நீ ஜீவனில் நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை நீ காண்பாய், நீ பிள்ளைகளின் வாழ்வை நீ காண்பாய்னு வேதத்தில் வாசிக்கும் இல்லை. நீ கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தா தான். நீ கடவுளுக்கு பயப்படாமல் ஏதோ வாழ்ந்தோன்னு சொல்லி வாழ்க்கை கிடையாது. எந்த வாழ்க்கை ஒன்று ஆஸ்வதிக்கப்படும், எந்த படிப்பு ஒன்று வழி நடத்த முடியாது. நீ கடவுளுக்கு பயந்து வாழணும், கடவுள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, அனனியா சபரால் வாழ்கிறாங்க சர்ச்சில். பேதுருடைய பாதத்தில் கொண்டாந்து எல்லாரும் சொத்துக்களை விற்று கொண்டாந்து பேதுரு புது மனுஷனை உட்காந்து எல்லாருக்கும் பங்கு வைக்காரு. எல்லாரும் கொண்டாந்து வைக்கிறாங்க. அனனியா சபராலும் தன் மனைவியை அறிய, அவளும் அறிய, சொத்தை விற்று இந்த பணத்தை கொண்டாந்து பேதுட்ட கொண்டாந்து வைக்காங்க. பணத்தை எடுத்துக்கிட்டாங்க, கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க சொத்து தான், வேறு யாரும் சொத்து இல்லை, அவங்க சொத்து தான். பேதுரு கேட்காரு, இது சொத்து யாருடான்னு கேட்காரு. எங்கள் தான். விற்ற பறவை யாரும் உங்களுக்கு தான். ஏன் அந்த பணத்தை வஞ்சித்து வைக்க, கடவுளை ஏன்டா போய் சொல்லன்னு கேட்காரு. கடவுளை ஏன் சொந்து வஞ்சித்து வைக்கன்னு கேட்க, இந்த வார்த்தை கேட்க உடனே அப்படியே பேதுரு காலடியில் அணிய கிழவு செத்து போகிறார். 3 மணி நேரம் கழித்து சப்ரா உள்ள வாரா, ஒன்று மரியாமல் பெண்ணா உள்ள வாரா. பேதுரு கேட்காரு, சொத்தை விழுத்து தான் விற்றீங்களாடான்னு கேட்காங்க. விற்றீங்க ஆமான்னு அவனும் போய் சொல்கிறா. உன் புருஷனை அடக்கம்னு கால் வீட்டுக்குள்ளே வரலையே, இந்த மாதிரி பண்ணிட்டே பாவி நான் சொல்கிறான். அவளும் செத்து போகிறா. அப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட் இப்போ இருக்கும்னா எல்லாம் பயப்படுவான். பனிஷ்மெண்ட் இல்லை. ஏன்னா எல்லாம் பணம் கொடுத்தா வந்துடும். பணம் கொடுத்தா வாங்கிக்கலாம். கரஸ்பாண்டாக பணம் கொடுத்தா வாங்கிக்கலாம். 1000 ரூபா கொடுத்தா போதகருடைய பதவி, 10,000 கொடுத்தா பேராயர் பதவி, அப்படி கிடச்சி போகுது நாட்டில். ஒரு பயம் இல்லாத வாழ்க்கை. நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக வாழணும். தேவனுக்கு சாட்சி உள்ள வழியாக வாழ்க்கையாக வாழணும் தான் ஆண்டு விரும்புகிறார் என்பதான் செய்திக்கு ஆரம்பிக்கும். தலையில் தாழ்த்தி ஜெபம் பார்க்கலாமா? நன்றி ராஜா.
எத்தனையோ பேர்கள் பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையில் தந்தீங்கப்பா. அந்த கிருபைகளுக்கு நன்றி சுவாமி. அடியான் தகுதியற்றவன் என்பதை அறிந்திருக்கிறேன் சாமி. மறைத்து வெளிப்படுங்க. வந்துக்கிற மக்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை தாங்க. நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுங்க ராஜா. ஆயரை பலப்படுத்துங்க, திருமணங்களை ஆஸ்வதிங்க. கருத்துக்களை ஒப்பு கொடுக்குறோம். பலப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்க. கண்ணீரோடு அந்த மக்கள் வாழ்க்கையில் விடுதலை கொடுத்து அனுப்புங்க. நானே உன் பரிகாரியாக கர்த்தன் சொல்ல தெய்வம் என் பரிகாரியாக இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க. பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விடுதலை நாமத்தினுடைய யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேர்கள் அது பாக்கியத்தை ஆண்டு தந்திருக்கிறார். எத்தனையோ பேர்கள் அது கிருபை ஆண்டு தந்திருக்கிறார். நம் நிற்பது நிருபலமாகாமல் இருப்பது கடவுளுடைய பெரிய கிருபை தான். அது மாற்றவே முடியாது. யாருக்கு என்ன நடக்கும், யாருக்கு எப்போ ஹார்ட் அட்டாக் வரும், யாருக்கு பேஸ் பேக்கர் வைக்கணும், இப்படிலாம் சொல்ல முடியாத காலத்தை ஓடிக்கிட்டு இருக்கோம். எப்படியோ ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவன்கிட்ட ஒவ்வொரு நிமிஷமும் கரம்பிடித்து நடத்துகிறார். கடவுளுக்கு நம்ம சாட்சியாக வாழ இதைத்தான் என் வாழ்க்கையில் வேறு ஒன்றும் நீ கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறதில்ல. எந்த பணத்தையும் யாரும் எடுத்து போக முடியாது. யார் எத்தனை கோடி பணத்தை கொண்டாலும் ஒரு பணத்தை ஒரு பைசா கொண்டு போக முடியாது. அதனால் வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக வாழுங்க. ஒரு பாரமுள்ள வாழ்க்கையாக வாழுங்க. உண்மையான வாழ்க்கையாக வாழுங்க. ஆண்டு விரும்புவது அதுதான். நீதிமொழிகள் 28:20 வாசி பார்த்தீங்கன்னா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான், ஐஸ்வர்யம் தீவிக்கிறனும் ஆக்கினைக்கு தப்பா. அதனால் பணம் யாரையும் காப்பாற்ற முடியாது. வாழ்க்கை நினச்சி நான் பார்ப்பேன். ஒன்றுமேல வந்த சென்னைக்கு வரும்போது 1968 வருஷம் வந்த சென்னைக்கு. காலைல செருப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது, ட்ரௌசர் கிடையாது. ஒரு சின்ன ட்ரௌசர் தான், ஒரு சாதாரண சட்டை தான், ஒரு ஒன்றுமே கிடையாது. கேவலமான நிலையில், கஷ்டமான சூழ்நிலையில் வரும்போது யாக்கோபு தன் தகப்பனை தாயை விட்டு போகிறான். எங்கே போகிறான்னு சொன்னால், இஸ்மவேல் சந்தையில் ஈசாக்கு கல்யாணம் பண்ணதுனால ரெபேக்காள் கஷ்டமாக இருக்குது. ஈசாக்கை கூப்பிட்டு சொல்கிறாங்க, அந்த அம்மா சொல்கிறாங்க, ஈசா இஸ்மேல் குமாரத்தை திருமணம் பண்ணதால வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம் வந்துடுச்சு. இந்த மகனும் திருமணம் பண்ணான்னா அதே கல்யாணம் நமக்கு வேதனை வந்துடும். அதனால் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு, லாபான் வீட்டுக்கு, பெத்தவேல் வீட்டுக்கு போட்டோன்னு சொல்லி அனுப்புகிறா. கிட்டத்தட்ட பிரயாணம் பண்ண தூரம் 168 கிலோமீட்டர் தூரம். 168 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி போயிருக்கான். சாதாரண தூரம் இல்லை. ஒன்றும் கிடையாது. கோமணம் தான் கோமணம் கூட கட்டியிருக்க மாட்டான். சின்ன இதாக ஒன்று மறைச்சிருப்பான், அவ்வளோதான். ஒரு கம்பு வச்சுருக்கான், அவ்வளோதான். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அவர் வாக்கு கொடுக்கார். வேதத்தில் வாசிக்கிறோம். அதை 28:15 வாசிக்கும். நான் உன்னோடு கூட இருந்து நீ போக விடப்பெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு நான் திரும்பி வர பண்ணுவேங்க. இந்த வார்த்தையை காதில் வாங்கிக்கிறான். 168 தூரமும் எத்தனை விஷப்பூச்சிகளோ, எத்தனையோ காடுகளோ, எத்தனையோ மிருகங்கள், அதையும் தாண்டி போனோம். எவ்வளோ கஷ்டங்கள். ஆனால் ஆண்டோட கேட்க ஒரு வார்த்தை கேட்க, அதே அதிகாரம் 20 வாசிக்கும். தேவர் என்று கூட இருந்து போக விடமெல்லாம் என்னை காத்து என் தகப்பந்து திரும்பி வர படுவேனா என் சம்பாத்திய தசமத்தை கொடுக்குறேன்டா. தசமாக கொடுக்குறேன்டா. யாக்கோபை போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் நீருள் வந்து மூடிட, யாக்கோபை போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் நீருள் வந்து மூடிட, துக்கத்தால் நான் கல்லி சாய்ந்து தூங்கினாலும் தூக்கி உம்மை கேட்டு சேர்வேன். வாக்கடங்கா நல்ல நாதா, தேவனே நான் உமது
மரத்துக்கேரோ படிகை போலவே என் பாதை தோட்ட மண்ணுமையா எந்த தேவனே கிருபையாக நீரஎனக்கு தருவதல்லோ ஓவனன்மை அருமையாய அழைக்கும் டெய்லி நினைப்பேன். ஏன்னு கேட்டால் எப்படி ஒன்றுமெல்லாம் வாழ்ந்த மனுஷனுக்கு அவன் சம்பாத்திய பூமி தாங்கக்கூடாத மாதிரி இருந்துதான் வேதத்தில் வாசிக்கும். அவ்வளவு தேவனுக்கு ஒரு எத்தன் தான் ஏமாத்திரம் இருந்தான். அண்ணனை ஏமாத்தினான், தகப்பனை ஏமாத்தினான், எத்தன் தான். ஆனால் கடவுள் மேலே வச்சிருந்த பிரியம். எப்படியோ கேன்சர் நிறைய பேருக்கு வரி எப்படியோ படுற கஷ்டங்களை பார்க்கும்போது தாங்க முடியலை. சேலத்தில் ஒரு குடும்பத்தலைவர் பேர் தண்டபாணி, அந்தம்மா பேர் காந்திமதி. சேலம் மார்க்கெட்டில் கடை வச்சுருக்காங்க, பெரிய லெவலில் கடை. நான் அடிக்கடி சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டும் திருவசனத்தை சொல்லணும். நம்மளோட கடமை அது. கடவுள் மேலே கொடுத்த பொறுப்பு அது தான். யாருக்கும் சொல்லணும். நம்ம அவங்க கேட்குறாங்க கேட்கல அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்மளோட காரியம் சொல்லதான் வழி. கடையில் ஒரு மந்திரவாதி வந்து உட்காந்துருப்பான். குளிச்சு எத்தனை வருஷம் ஆச்சோ, அட்டை மாதிரி இருப்பான். செயின் ஸ்மோக்கராக சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருப்பான். கிட்ட போக முடியாது. இந்த ஆள் கடை ஓனரு அடிக்கடி அவர் காலில் போய் விழுவார், வணக்கம் பண்ணுவார். 2 தடவை பார்த்தேன், 3 முறை பார்த்துட்டு வந்தேன். 4ஆம் முறை கூப்பிட்டு சொன்னேன், ஐயா அவன் மனுஷன் நாசியில் சுவாசங்க மனுஷன் என்னாதான் என்னப்பட்டு ஏமாத்தான் ஆண்டு சொல்லிட்டாரு. அவன் தெய்வ பறிவு இல்லை. நாளைக்கு அவன் என்ன குடும்பத்தையும் கேட்டு வச்சுட்டு போயிடுவான் அப்படின்னு சொன்னேன். அவர் கேட்கலை. அவர் சொல்லிட்டார், ஐயா உனக்கு எப்படி வழிபாடோ எங்களுக்கு ஒரு வழிபாடு கேட்டுக்காதன்ட்டான். எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். ஒரு பணம் வாங்க போவேன், வியாபாரம் பண்ணுறேன், அதெல்லாம் எனக்கு சிந்தனையே வராது. ஒரு மனுஷன் 100 ஆடுகளுக்கு வச்சுருந்து ஒரு ஆடு காணாமல் போனால் அந்த ஆட்டை தேடி காடுலேயும் மலையிலையும் விழுந்து முள்ளுகளில் விழுந்து தன்னை காயப்படுத்தி கொண்டு வேதனைப்பட்டு அந்த ஒரு ஆட்டை கண்டுபிடிச்ச பிறகு தோள் மேலே போட்டுக்கிட்டு எவ்வளோ சந்தோஷப்படுவானே. ஆட்டை நீ மாற்ற மாட்டீங்களா? இந்த ஆத்மா மாறாதா? வேதத்தில் வாசிக்கவில்லை. எசேக்கியேல் 22:30 வாசிக்கும்போது நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நீக்கவும் சோறை அடைக்கிற மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் சொன்னீங்களப்பா. இந்த ஆத்மா இப்படி கொண்டு வர்றது திடீர்னு அந்த மந்திரவாதியை அந்த குடும்பத்துக்கு வேணா வச்சுட்டான். அது பிறகு என்ன சொன்னா, ஐயா நீ சொன்னபடி சரியாக போச்சு, அந்த கல்லூரி எனக்கு வேணும். நான் உடனே மோகன் சீட்டை அப்பாயின்மெண்ட் வாங்கி சேலத்தை மீட் நடக்கும்போது ஒரு பல மணி நேரம் பேச வச்சு தினம் ஐயா சாகிற நேரம் அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி காரணியில் பேச வச்சு பெரிய மாற்றம். உடம்பில் எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் போட்டு வச்சுருவார். கேப்பே இருக்காது, அவ்வளோ அழகாக வச்சுருப்பார். எல்லாத்தையும் மாற்றி போட்டு வீட்டில் மனைவி போய் காந்திமதி அந்த மெளவோ சொன்னாங்க, அவர் இதுதான் வழி, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், வேறு வழியே இல்லைன்ட்டார். இவருடைய நடக்கப்பட்ட இவருடைய பாவனைகள்லாம் பார்க்கும்போது அப்படியே அந்த அம்மா மாறிட்டாங்க. மாறி வீட்டில் செவ்வாய்க்கிழமை தோறும் வீட்டில் வந்து ஜோக்கூட்டம் நடக்கும். செவ்வாய்க்கிழமை தோறும் அவங்க வீட்டில் வந்து ப்ரேயர் மீட் நடக்கும். அவருடைய கூட பிறந்த தம்பி ராஜேந்திரன் சொல்லி ஒரு ஆர்டிஓ, ரிஜினல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர், அவர் பெரிய ஆள்.
அது குடும்பத்தில் பல சாபங்கள். இவர் எவ்வளோ சொன்னார், இந்த ஆண்டவரை தேடியா, இந்த ஆண்டவரை தேடு, நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் பாரு, எவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன், என்ன இருந்து என் சமாதானம் உனக்கு தருவேன்னு சொன்னார். கடவுள் கொடுத்த சமாதானம் இதுதான், நீ ஆண்டவர் தேடினார். அது தேட முடியலை. அந்த பிசாசு இடம் கொடுக்கலை. பிசாசு கரிச்சிக்கிற சிங்கமில்லை, யாரை விழுங்கலாம்னு சொல்லி பக்கத்தேடி சுற்றி திட்டினான்ல. குடும்ப செவக்கோட்டை நடக்கும்போது ஒரு மகள் வந்தா. செவக்கோட்டத்தில், அக்கா நான் அழகாக இருக்கேன்னு சொல்லி என் கணவர் இருந்த என்னை நேசிக்கார், எனக்கு குழந்தை இல்லைக்கா. என் மாமியார் சொல்கிறாங்க, உலகத்துக்காக இன்னொரு மனைவி கட்டிக்கிட்டா குழந்தை வரணும்னு சொல்கிறாங்க. என் கணவர் மாட்டேங்க இருக்கா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னார். இந்த அம்மாவுக்கு உடனே 1 சாமுவேல் 1 அதிகாரத்தை வாசிக்கம் இல்லை. எல்கானா மனைவி அன்னாள், அவன் 2 மனைவி. பெனியாளுக்கு 10 பிள்ளைகள் இருக்குது. அதனால் குழந்தை இல்லை. எனக்கு அன்னால் தெனாளுறா. அவன் போய் நான் என்ன செய்ய முடியும், அவனால் என்ன செய்ய, எல்கானாவில் என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. கடைசியில் வழி பார்த்தா சீலோவலுக்கு தேவாலயத்தில் போய் அவங்க வருஷத்துக்கு ஒருக்கா வண்டிக்கிட்டு போய் திருவிழா கொண்டுகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தேவனுடைய ஆலயத்துக்கு ஓடுறா. 98 வயசு நிரம்பி ஏலி தாத்தா உட்காந்துருக்கார். தாத்தா உட்காந்து போய் அவர் ஒன்றுமே செய்யலை. இப்படி அரியணையில் உட்காந்து இப்படி முழங்கால் போட்டுவிட்டு கண்ணீவிட்டு அழுறா. அவள் அழுத காட்சியை பார்த்தோன்னே ஏலி தாத்தா நினச்சா குடிச்சிருக்கா, வெறிச்சிருக்கா நினச்சிட்டு அவர்கிட்ட கேட்டால், எந்த குடியவன்ட்டு விளக்கு, எந்த விட்டு குடிச்சிருக்க அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னா, ஐயா ஒரு மனக்கில் சிஸ்ரி ஐயா, நான் குடிக்கலை, வெறிக்கலை, எனக்கு குழந்தை இல்லாமல் வாழ்க்கையில் வேதனையோடு வளர்ந்துட்டு சொல்கிறா. அவர் சொல்கிறாரு, அதே அதிகாரத்தை 1 சாமுவேல் 1 அதிகாரத்தில் 17ஆவது வருஷம் சொல்கிறாரு, நீ சமாதானத்தோடு இப்போ இஸ்ரவேலின் தேவனை கேட்ட விண்ணப்பத்தின்படி உனக்கு ஆக கிடவுது, முடிஞ்சு போச்சு வேலை. அவன் என்ன கேட்டான் ஆண்டவர்கிட்ட, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை தருவீரானா, தலையில் சவரங்கத்தி படாது, ஒன்றுமே உமக்கு பரிசுத்தமாக வளர்ப்பேன்னு சொன்னான். அது மாதிரி வளர்த்தது மாத்திரமில்லை, எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாக மாறினார். சவுலை ஏற்படுத்தினார், தாவீதை ஏற்படுத்தினார், இத்தனை ராஜாக்களை ஏற்படுத்தினார். காரணம் இன்றைக்கி வீணாக அழக்கூடாது. சில பேர் வீணான முறையில் அழுதுகிட்டு அங்கே வைத்தியம் எங்கே வைக்கும், ஆண்டவரை தவிர வழியே இல்லை. ராகில் அழுதல்ல, யாக்கோட்ட என்ன கேட்டா, என் பிள்ளை கூட என்னை கொண்டு விடுறாங்க. அவன் என்ன சொன்னான், நான் தேவனா, நான் கடவுளா, உன் கர்ப்பத்தை கடவுள் அடைச்சிருக்காரு, அந்த ஆண்டவர்கிட்ட கேளு, அவர் தான் உன் வாழ்க்கையை திருத்த முடியும், அவர் தான் வாழ்க்கையை மாற்ற முடியும் கேட்காரு. அதே போல் இன்றைக்கி நிறைய பேர் கடவுளை விட்டுட்டு எப்படியோ வாழ்கிறாங்க. இது வாழ்க்கை இல்லை. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழுவாயானால், தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையை நீ வாழுவாயானால், மகிமையான வாழ்க்கையை நீ வாழ்வாயானால், யாரு மேலே கை வைக்கலாம், ஜெபமாகும். ஜேக்கப் சிலர் வரணும் அவசியம் இல்லை. யாரு மேலே கை வச்சாலும் ஆண்டவர் சுகம் தருவார். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளி ரட்சிக்கும். வேதத்தில் வாசிக்கும் போது யாக்கோபு 5 அதிகாரத்தை வாசிக்கும் போது, உங்களுக்கு ஒரு வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை அழைப்பானாக, அவன் இயேசுவின் நாமத்தினால் எண்ணெய் பூசி ஜெபிக்க கடவன். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளி ரட்சிக்கும். எலியா என்ப மனுஷன் பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் ஆண்டு நோக்கி வேண்டாம். 3 வருஷம் வானத்தை ஆண்டவர் அடைச்சி போட்டார்ல, மழையெல்லாம் பண்ணார்ல, மறுபடியும் ஜெபம் பண்ணார்ல, ஆண்டு வானத்தை திறந்தார்ல. அதே போல் வாழ்க்கையை ஆண்டவர் ஆஸ்வதிக்க விட முடியும். உன் குடும்பத்தை ஏன் கஷ்டம், ஏன் தருத்திரம், ஏன் வேதனை, உன் இருதயம் சீரில்லை. அன்றைக்கு ஒரு ஊருக்கு போயிருந்தேன் கம்யூனியனுக்காக. கம்யூனியனுக்கு போயிருக்கும்போது எல்லோரும் சமாதான உடன்படிக்கை பண்ணணும்னு சொல்லி கையை குலுக்க சொல்கிறாங்க. ஒரு தம்பியை கம்யூனியனுக்குள்ளே வாரவே கையை பாட்டு சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருக்க மாட்டேன்னு கேட்டான். எதுக்குன்னு கேட்டேன். எனக்கு விரோதி வீட்டில் போய் ஜெபம் பண்ணிட்டு வரையே, நல்லா இருப்பேன்னு கேட்டான். நான் ஒன்று கேட்டேன், சமாதான உடக்கு பண்ணும்போது கையை பிடிச்சி என்னடா பண்ணேன்னு கேட்டேன். நீ நாசமாக போனா சொன்னேன். சில இடத்துல சொல்கிறேன், கையை பிடிக்கும் போதே நீ நாசமாக போ, இதான் வழி. எதுக்கு சமாதான உடம்பு பண்ண சொல்கிறாங்க? பலிபீடத்தில் காணிக்கை செலுத்த வரும்போது, பலிபீடத்தில் சகோதரன் பேர் குறை ஒன்று காண்பாயானா, பலிபீடத்தில் காணிக்கையை வச்சுட்டு உன் சகோதரத்தை ஒப்புரவாகி பின்புது காணிக்கை செலுத்து. ஏன்னு கேட்டால், கண்ணு முன்னுக்கு சகோதரன் நேசியாதவன் கடவுள் இங்கேயே இருக்கார்.
உன்னை எப்படி நேசிக்க முடியும்? உன்னை எப்படி நேசிக்க முடியும்? சில மாய்மாலான வாழ்க்கை, ஏமாத்து வாழ்க்கை. ஏமாத்து சும்மா எப்படி உன் குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட முடியும்? ஆஸ்வதியும் எங்கே ஆண்டவர் ஆசைக்கணும்? ஒரு நாள் ஆண்டவர் ஆசைக்கணும். மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்தால்தான், தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தாத்தான், மகிமை செலுத்தக்கூடிய வாழ்ந்தாத்தான் ஆண்டவனை ஆஸ்வதிக்கப்பட்ட நம் தெய்வம் மனதுருகக்கூடியவர். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையா உம்மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா, ஐயா உம்மேலே விழுந்ததையா, ஐயா உம்மேலே விழுந்ததையா. தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்ட துக்கங்களை சுமந்து கொண்டீ. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீ. துக்கங்களை சுமந்து கொண்டீர். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீ. சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா. மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. ஓ இரக்கத்திற்கு முடிவே
மனதுருகும் தெய்வமே இயேசுவே மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் மனதுருகும் தெய்வமே இயேசுவே மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நம் தெய்வம் மனதுருக்கூடிய தெய்வம்மா. வேறு யாரும் இப்படி கிடையாது. வேறு எந்த இறக்கம் யாரும் பாராட்ட முடியாது. நான் வாழ்க்கையத்தையும் காரியங்களை அனுபவிச்சிருக்கேன். எதை குறிச்சும் கவலைப்படுறதில்லை. எனக்கு கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு. கர்த்தர் வலது பார்த்துருக்கபடியா நான் அசைக்கப்பட முடியலை. அப்படிப்பட்ட கிருபை ஆண்டு தந்திருக்காரு. அப்படி அன்பு தந்திருக்காரு. ஜீவனோட நாளெல்லாம் யோசுவாக்கு ஆண்டு வாக்கு கொடுத்தார்ல. யோசுவாக்கு என்ன வாக்கு கொடுத்தாரு? 1:5 வாசிக்கும் போது பயப்படாத, நான் உன்னோடு கூட இருப்பேன். ஜீவன நாளெல்லாம் ஒருத்தன் உனக்கு எதிர்த்து நிற்க முடியாது. அப்படிப்பட்ட கிருபை தந்தார். எல்லாருக்கும் தெரியாது. எல்லா அரசியல்வாதிக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் பயம், என்ன சம்பாத்தியம் பண்ண முடியாது, கள்ளத்தனமாக வாழ முடியாது, எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரு வாழ்க்கை கடவுளுக்கு புரோஜனமான வாழ்க்கையாக வாழுங்க. கடவுளுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை. கஷ்டம் வரத்தான் செய்யும். எந்த கஷ்டம் வரட்டும், ஒன்றும் இல்லை. வேதத்தில் வாசிக்கம் இல்லை. 1 ராஜாக்கள் 17 வாசிக்கும் போது தேசத்தில் 3 வருஷம் மழை இல்லை. பயங்கரமான கஞ்சம். ஆண்டு வானத்தையே அடைச்சி போட்டார். எங்கேயும் தண்ணி இல்லை. ஆகாப் ராஜா தேவனுக்கு பயப்படாத மனுஷனாக இருந்த காரணம் பொண்டாட்டி, இப்படிப்பட்ட பொண்டாட்டி யோசபேல், பயங்கரமான பொம்பளை. அவனை கெடுத்து நாசம் பண்ணிட்டார்ல. ஆனால் ஆண்டு பாருங்கள், வேதத்தில் வாசித்து பாருங்கள். சங்கீதம் 37:25 வாசினா, நான் இளைஞனாக இருந்தேன், முதிர்களும் நானே, நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இருந்ததையும் காணலை. இதுதான் உண்மையான வார்த்தை. நீ கடவுளுக்கு பயந்து வாழ்ந்து பாருங்கள். ஆண்டு சொன்னார், யோர்தான் கிடத்த சாரிபத்து, யோர்தான் கிடத்த அந்த போடா கேரி தாண்டைக்கு போ, அந்த ஆற்று தண்ணீர் குடி, காலையிலும் மாலையிலும் காகங்கள் உணர்ந்து ரொட்டி இறைச்சியும் கொடுக்குன்னு சொன்னார். கரெக்டாக கொடுத்து சாப்பிட்டான். ஆற்று தண்ணி வற்றி போச்சுது. எலியா வருத்தப்படவே இல்லை. அவனுக்கு தெரியும், தான் பிள்ளை அவர் தான் அனுப்புனார், அவருக்கு தெரியும் இல்லை. அவன் அதை பற்றி நினைக்கவும் இல்லை. நீ எழுந்து சாரிபத்தூருக்கு போக 7 தாய் ஒருத்தர் கை விட்டுருக்கு சொல்லியிருக்கேன், அவனுக்கு ஆகாரம் தருவான்னு சொல்கிறாரு. போகிறான். சாரிபத்துக்கு போகும்போது இந்த 7 தாய் விதவை, அவளுக்கு புருஷன் இல்லை, ஒரே மகன், சாப்பாட்டில் ஒன்றும் இல்லை, சாக போகிறோன்னு நினச்சி கொஞ்சம் மாவு இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. அந்த ஒரு ரொட்டி சொட்டி சாப்பிட்லான்னு 2 விறகு பிறக்கலான்னு வர இவர் கைதட்டி கூப்பிடுறாரு. கிட்ட போன உடனே ஒரு கலசு தண்ணி கொண்டு வாங்கார். தண்ணி கொண்டு வரும்போது சொல்லார், ஒரு சிறிய அடையை கொண்டு வாங்கார். அவள் கொண்டு வர மாட்டேன்னு சொல்லலை. அவள் ஒரு சொன்ன, ஐயா தேசத்தில் மழை இல்லைன்னு உங்களுக்கு தெரியும், என்கிட்ட கொஞ்சம் போல மாவு கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குதா, அது ரொட்டி சுட்டி என் மகனை சாப்பிட்டு சாவலான்னு நினைக்கவும் போகிறேன்டா. பரவாயில்ல, நீ முதலாக சுடக்கூடிய அடை என்கிட்ட கொண்டு வந்து கொடு. தேசத்தில் அன்று மழையை கட்டுற நாள் வரைக்கும் மாவும் குறையாது, எண்ணெயும் குறையானார். அப்படி தான் இருந்தது. அதனால் நீ எதை குறைச்சும் வரப்போ எதுவும் இல்லையே நினச்சி வர, பிள்ளைகளுக்கு இல்லையே, ஃபீஸ் கட்ட முடியலையே, அது இல்லையே நினைக்க ஆண்டவர் பாருங்கள். வேதத்தில் வாசிக்கம் இல்லை. சங்கீதம் 34:5 வாசிக்கும், நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன, வெட்கப்பட்டு போனதில்லை. நீ ஆண்டு நோக்கி பாருங்கள். பொறாமையான எண்ணங்களை விட்டுறணும். கடவுள் சமூகத்தை காத்திருக்கணும். நெடுங்கால் போட்டு அந்த வானத்தை தான் அண்ணாந்து பார்க்கணும். ஆண்டவர் தான் பார்க்க முடியும். அவர் தான் தரித்திரத்தை மாற்ற முடியும். அவர் தான் கஷ்டத்தை மாற்ற முடியும். கண்ணீரை மாற்றக்கூடிய தெய்வம் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான். வேறு எந்த சக்தியால் முடியாது, யாரும் செய்ய முடியாது. அரசியல்வாதி முடியாது, வேறு எந்த ஒரு காரியம் முடியாது. ஆண்டவர் தான் அவனுக்கு பார்க்க முடியும், வழிநடத்த முடியும், அவர் தான் பாதுகாக்க முடியும். கேட்டீங்கன்னா அவர் தான் பரிசுத்தமாக வாழ்ந்தார். வேதத்தில் வாசிக்கவில்லை. யோவான் 8:46 வாசிக்கும் போது, என்கிட்ட பாவம்னு யாரும் எனக்கு குற்றப்படுதுன்னு கேட்ட ஒரே தெய்வம் இயேசு மாத்திரம்தான். உலகத்து யாரும் கேட்கல, எந்த அவதாரம் கேட்கல. நான் யோக்கியனாக வாழ்ந்தேன், நான் கள்ளப்பையில் வாழ்ந்தேன், திருடனாக வாழ்ந்தேன், ஏமாத்தினான். நான் ஆண்டு சமூகத்தில் வரும்போது ஆண்டு எல்லா காரியத்தையும் பண்ணித்தார்ல. மனிதவர் பிரகாசமான வாழ்க்கையை கொடுத்தார்ல, மகிமையான வாழ்க்கையை கொடுத்தார்ல, நட்சத்திரமான வாழ்க்கையை கொடுத்தார். வெட்கப்பட்டு போகாதவர்களுக்கு செஞ்சார்ல. அதை போல் உங்கள் தருத்தத்தை ஆண்டு மாற்றுவார். கண்ணீர் அவர் தான் வழிகாட்ட முடியும். இயேசுவே வழிகாட்டி. எங்களை ஜெபம் இல்லாமல் எல்லோரும் எழும்பலாம். ஒரு நிமிஷம் எழும்பி, ஆண்டவரே உங்கள் கரைங்களோடு கூட இருந்து ராஜான்னு கேட்கலாமா? ஒரு சரீரத்தை ரத்தத்தை உட்கொள்ள போகிறோம். அப்பா
உம்மை போல மாறணையா, உம்மை போல மாறணையா. கேட்கலாமா? ஆண்டு மாற்ற போகிறாரு. இன்றைக்கு இஸ்ரவேலை ஆஸ்வதிக்க உறங்குறதுல தூங்குறதுமே இல்லை. இன்னைக்கு ஆண்டு உன்னை ஆஸ்வதிக்க போகிறார். உனக்கு கண்ணீரை காண்கிற தெய்வம் ஒருத்தர் உண்டு. இயேசு மாத்திரம்தான். அவர் தான் வழி. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். வேற வழியே கிடையாது, வேற மார்க்கமே கிடையாது. உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், இடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டு அநேக வாசல் உண்டு. ஒரு ஸ்தலத்தை உனக்கு ஆயத்தம் பண்ண போகிற தெய்வம் பொய் சொல்ல மனிதனே அல்ல, மனமாற மனபுத்திரம் அல்ல. சொல்லியும் செய்ய நிச்சயமாக செய்வார். இந்த தகப்பனே, இந்த கால வேளைக்கா சமூகத்தில் நன்றி ராஜா. நீரே எங்கள் வழிகாட்டியப்பா. அதை அறிந்து வாழ கிருபை தந்துருங்க. தாங்க இப்போ சரீரத்தையும் ரத்தத்தையும் உட்கொள்ள போகிறோம். உண்மை போல மாறு கிருபை தாங்க. தகுதிப்படுத்தி கொள்ள கிருபை தாங்க. மீதியான காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்க நல்ல பிதாவே, ஆமென்.